ஈவினிங் ரியாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஆனாலும் வீட்டில் வந்து பசிச்சது. ஏன்னா எங்கள் வீட்டில் மதியானம் கீரை குழம்பு. வெஜ்ஜாக இருந்தால் என்னமோ உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. இதே நான்வெஜ்ஜாக இருந்தால் ஜாலியாக சாப்பிட்றோம். அப்புறம் அம்மாட்ட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது பண்ணி கொடுமா, தயவு செஞ்சு என்னை கடைக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா வந்து ராகி புட்டு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மாமியார் வந்து ஊருக்கு போனாங்க. அதனால் அவங்கள பஸ் ஏற்றி விட்றதுக்காக நானும் ரியாவும் போனோம். எங்கள் நாத்தனாரை பார்க்குறதுக்காக மாமியார் போயிருக்காங்க. ஒரு 2-3 டேஸில் திருப்பி வந்துடுவாங்க. அப்புறம் சத்து மாவு பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சுகர் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சுகர்லாம் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது நல்லது குழந்தைங்களுக்கு. இதில் நம்ம நிறைய நட்ஸு, கொண்டைக்கடலை அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால காலையில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. நான் இதை என் பாப்பாங்களுக்கே கொடுக்குறேன். என் பாப்பாவாக இருந்தாலும் யார் பாப்பாவாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான். அதனால் நான் வந்து யாருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி கொடுக்க மாட்டேன்.